இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் தெளிவாக படித்து பாருங்க. தி கேண்டிடேட்ஸ் ஹூ செக்யூர்டு மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் இன் த காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு பிராக்கெட்டில் தட் இஸ் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்களா, பார்ட் ஏ அண்டு பார்ட் பின்னு. பட் இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கையில் எவனோ ஒரு தற்கொலை பையன் சொல்லி என்கிட்ட நிறையா பேர் வந்து கேட்குறீங்க. பார்ட் ஏல 20 மார்க் எடுத்திருக்கணும், ஓகே. ஆனால் பார்ட் பியில் 1 மார்க் எடுத்தால் கூட அவங்க வந்து சர்டிஃபிகேட்லாம் எடுத்து அப்லோட் பண்ணாமல. பார்ட் பியில் 1 மார்க் 2 மார்க் எடுத்தால் கூட அவங்க அப்லோட் பண்ணாமல சர்டிஃபிகேட்லாம். அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து இந்த டாக்குமெண்ட் பிடிஎஃபை படித்து பார்த்து நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கிடுவீங்க. உங்களெல்லாம் அடிப்படை புரிதல் எல்லாமே நீங்கள் பார்க்குற எல்லாத்துக்கும் உங்கள் அடிப்படை புரிதல் இருக்கும். பட் இது என்னன்னே தெரியாமல் ஒரு தற்கொலை பையன் கத்திட்டு கிடப்பான்ல, எவனோ ஒருத்தன், யாரும் தெரில, அந்த ஒருத்தன் அவன் நீங்கள் சொல்லி புரிய வைங்க. இன்னும் அடுத்த ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் எக்ஸாம் பிஃபோராக கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை பாருங்கள். ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுக்குமே என்ன மொத்த மதிப்பெண்கள் டோட்டல் மார்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். 50க்கு ஓகேங்களா, 50 மதிப்பெண். அதில் குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் எவ்வளவு? 20. அதாவது மினிமம் குவாலிஃபிகேஷன் அந்த மார்க் 20. அடுத்து ஜிகேக்கு பாருங்கள், பார்ட் பிக்கு. பார்ட் பி பொதறிவு, திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு. அந்த பார்ட் பியில் பாருங்கள் மொத்தம் 120 மதிப்பெண். அதில் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எவ்வளோ போட்டிருக்காங்க? 48 மார்க்கு எடுத்தால் பாஸ். தெளிவாக எக்ஸாம் பிஃபோராக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லையும் போட்டிருக்காங்களா. இது போக எம்கசிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கால் பண்ணி கேட்டாச்சு. நானும் கேட்டேன், எனக்கு கால் பண்ண உங்களையுமே கேட்க வச்சேன். நம்பரை கொடுத்து கேளுங்கன்னு சொல்லி கேட்க வச்சு நீங்களும் கேட்டு வந்து ஆமாம் நீங்கள் சொன்னதான் கரெக்டு அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இது எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அது அடிப்படை புரிதல் அப்படின்றது இருந்திருக்கும். கண்டதை பற்றி சொல்லத்தான் செய்வேன். அதை என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு அதெல்லாம் காதில் வாங்கிட்டு தெரியாது, லூஸில் விட்டுருங்க. இதெல்லாம் எவன் பேசுவானா? இந்த ஜனவரி எண்டில் 31ஆம் தேதி 100% ரிசல்ட் வந்தே தீரும் அடித்து சொல்லுவான். ஆனால் வராது. பிப்ரவரி 1 அடுத்த நாள் வரும் பாருங்க சொல்லுவான். 100% உறுதியாக சொல்லுவான். அப்பயும் வராது. இப்போ அடுத்த என்ன சொல்லியிருப்பான்? வெள்ளிக்கிழமை வரும் பாருங்க அப்படி சொல்லியிருக்கதா சொல்கிறீங்க. வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு வர வெள்ளிக்கிழமை, அப்பயும் வராது. கண்டிப்பாக வராது, எழுதி வச்சுக்கோங்க. இப்படி அந்த வருது இந்த வருதுன்னு சொல்லிட்டு புலி வருது அந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு நல்லா உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு ஃபேக்கான ஹோப் கொடுத்து நல்லா செலெக்ஷன் லிஸ்ட்டு வரப்போகுது இந்த மாதிரி ஹைப்பை கிரியேட் பண்ணி விட்டு நல்லா இப்படி உருட்டக்கூடிய உருட்டு மன்னன் அவன் எவன்னு தெரியல எனக்கு. அந்த கண்டவன் கிட்ட போய் நீங்கள் சொல்லி உண்மையை புரிய வைங்க. நன்றி.